காலம் ஓடுகிறது, மனிதன் அதை பின்தொடர்கிறான். ஆனால் சில நேரங்களில் காலமே மனிதனை தேடி வரும். இது அந்த கதை. அமேசான் உயிரோடு இருக்கும் ஒரு உலகம். ஒவ்வொரு மரமும் ஒரு வரலாறு. அதன் ஆழத்தில் நான் நுழைந்தேன். நான் ஒரு ஆய்வாளன். ஆனால் இன்று நான் தேடுவது விஞ்ஞானம் இல்ல, இந்த காட்டின் மறைந்த உண்மை. அந்த மரம் என்னை அழைத்தது. அதன் வேர் நடுவே ஒளிரும் ஒரு கல். அது சாதாரண கல் இல்ல. அதிலிருந்து வரும் ஒளி ஒரு சக்தி போல இருந்தது. அது நேரத்தை மாற்றும் சக்தி. அது காலத்தின் சாவி. நான் அதை தொட்ட அந்த நொடியில் என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று உணர்ந்தேன். மண் குலுங்கியது. காடு முழுக்க ஒரு அதிர்வு. மரவேர் முழுக்க ஒளி பாய்ந்தது. காடு உயிரோடு எழுந்தது. ஒரு வட்ட ஒளி கதவு திறந்தது. அது காலத்தின் போடல். ஒளி என்னை சுற்றியது. அடுத்த நொடி நான் காணாமல் போனேன். நான் விழித்தபோது அதே காடுதான், ஆனால் 500 ஆண்டுகள் முன்பு. இது தொடப்படாத இயற்கை. மனிதன் இன்னும் காயப்படுத்தாத உலகம். என்னை சுற்றி பழங்குடி மக்கள். அவர்கள் என்னை எதிர்பார்த்திருந்தார்கள். நீ வருவாய் என்று தெரியும். உன் வருகை ஏற்கனவே எழுதப்பட்டது. அந்த மரத்தின் வேர் காலத்தை கட்டுப்படுத்துகிறது. ஒரு நாள் இந்த காடு அழியும். அதற்கு காரணம் ஒரு மனிதன். அவன் என் எதிர்கால நானே. இயற்கையை கட்டுப்படுத்தினால்தான் மனிதன் சக்தி அடைவான். இயற்கையை பாதுகாத்தால்தான் மனிதன் உயிரோடு இருப்பான். நானும் என் எதிர்காலமும் மோதினோம். காடு முழுக்க போர்க்களமானது. அந்த கல்லை உடைத்தால் மட்டும் அழிவு நிற்கும். நான் கல்லை உடைத்தேன். ஒளி அனைத்தையும் மூடியது. நான் மீண்டும் நிகழ்காலத்தில் விழித்தேன். காடு உயிரோடு இருந்தது. எனக்கு எதுவும் நினைவில் இல்லை, ஆனால் மனதில் ஒரு அமைதி. நான் ஏதோ ஒன்றை காப்பாத்தி இருந்தேன். சில போராட்டங்கள் நமக்கு நினைவில் இல்லாமல் போகலாம், ஆனால் உலகத்திற்கு உயிர் கொடுக்கும். இயற்கையை காப்போம்.